ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய ஓய்வு நேரத்தை இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம், இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு லெஷர். ஓகே, லெஷர்னா ஓய்வு நேரம் அப்படிங்கிறோம். இந்த ஓய்வு நேரத்தில் கூட நீங்கள் ஏதாவது ஒரு உபயோகரமான ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா அதை நம்ம லெஷர்னு சொல்றது இல்லை, அதை என்ன சொல்றோம்னா விஷர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, விஷர். எஸ்ட் சண்டே ஐ ஹேட் வெஷர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த செஞ்சு அவங்களுடைய நேரத்தை கழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலி இந்த வேர்டை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பிளண்டட் வேர்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே, பிளண்டட் வேர்டு அப்படின்னா என்னன்னா ரெண்டு மூணு வார்த்தைகள். ஓகே, பட் மினிமம் 2 வார்த்தையாவது கண்டிப்பா இருக்கணும். அந்த 2 வார்த்தைகளுடைய ஒரு சில ஒரு பார்ட்டை மட்டும் இந்த வேர்ட்ல இருந்து ஒரு பார்ட், இந்த வேர்ட்ல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து ரெண்டையும் வந்து பிளண்ட் அந்த 2 கலக்கிறது. இப்படி கலந்து ஒரு புதிய வார்த்தையை உருவாக்கி அந்த 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 புதிய வார்த்தை ஒரு புதிய மீனிங்கும் தரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான யூசேஜ் வந்து நம்ம பிளண்டட் வேர்டுன்னு சொல்றோம். இந்த வேர்டு எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா இந்த லெஷர் கூட ஒர்க், ஓகே, ஒர்க் அப்படிங்கிற வேர்டை சேர்த்து வெஷர் அப்படின்னு காயின் பண்ணிருக்காங்க. ஸோ காயின் அப்படின்னா ஒரு வேர்டை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஆக்சுவலி இந்த வெஷர் அப்படிங்கிற டேர்மை இந்த வேர்டை 2009 தான் காயின் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.